ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இளைஞர்கள் வெளியில இறங்கி நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்துருப்பீங்க. ஆனா கோயம்புத்தூர்லயும் இது பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மீடியா பெருசா கவர் பண்றது இல்ல. கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமம் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய கிராமம்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 15,000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். இங்க வெள்ளலூர் குளம் இருக்கு. இந்த குளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 ஏக்கர். இந்த குளத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 30-40 கிராமங்கள் பயனடையும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய குளம். ஆனா இந்த குளத்துக்கு தண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. சரி, இதை என்ன பண்ணலாம்? அரசாங்கம் 15 வருஷமா கிட்டத்தட்ட 50 வருஷமா இதுக்காக ஒண்ணுமே பண்ணல. 15 வருஷமா தண்ணி வரலன்னா இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்காக தான் யார் இருக்கிறாங்க? அரசாங்கம் இருக்கிறாங்க. பட் பண்ணலன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம இறங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் இல்லையா? இத கோவை குளங்கள்ன்ற ஒரு இளைஞர் அமைப்பு இதை முதல்ல எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. 99 ஏக்கரை ஒரு அமைப்பு எடுத்து செய்யறதுன்னா சின்ன விஷயம் கிடையாதுங்க. பட் தில்லா கட்ஸா செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சாங்க. 75 ஏக்கர் இந்த குளத்துல பாத்தீங்கன்னா சீமக்கருவேல மரங்கள் இருந்துச்சு. இதை முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க பல அமைப்புகளோட கைகோர்த்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. நிறைய அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து இதுல செயல்படும் போது சீக்கிரமா அதை செய்ய முடிஞ்சது. பெரும்பாலான வேலை முடிய ஆரம்பிச்சது. தனியார் நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணாங்க, பல நலத்தொண்டு நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க, காலேஜ் பசங்க உள்ள வந்தாங்க, கை கோர்த்தாங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய வேலைகள் சிறப்பா முடிஞ்சது, சீக்கிரம் முடிய ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஒரு அரசாங்கம் அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாதுங்க இளைஞர்கள். சரி, ஓகே, அந்த குளத்தை செஞ்சாச்சு. 15 வருஷம் தண்ணி வரலன்னா ஏன் தண்ணி வரல? ரிசர்ச் பண்ணா நொய்யல் நதியில இருந்து, நொய்யல் நதி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஓடக்கூடிய ஒரு நதி. இந்த நதியில இருந்து ராஜவாய்க்கால் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்க்கால் வழியா தான் ஒரு 6 கிலோமீட்டர் பிரிஞ்சு வெள்ளலூர் குளத்துக்கு தண்ணி வருது. ஏன் இந்த குளத்துக்கு இந்த வாய்க்கால் வழியா தண்ணி வர மாட்டேங்குது? ஒரு தடவை பருவமழை வரும்போதும் இந்த குளத்துக்கு தண்ணி வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த குளத்துல 3 தடுப்பணைகள் இருக்கு. அதாவது செக் டேம். இது நம்ம கவர்மெண்ட் கட்டணத்துல ரொம்ப நாள் முன்னாடியே அந்த காலத்திலே கட்டி வச்சுட்டாங்க. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா போற போக்குல பிளாஸ்டிக்கள் இது நம்ம அறியாம தானே. நம்ம கவர்மெண்ட் நமக்கு நிறைய எஜுகேட் பண்ணி இருந்திருக்கணும், இல்ல நமக்காவது புரிஞ்சிருந்திருக்கணும். இந்த மாதிரி குப்பைகளை இந்த குளங்கள்லயும் கால்வாய்களையும் போட்டா தண்ணி போக்குவரத்து இருக்காது அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருக்கணும். ஆனா நமக்கு புரியல. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வாய்க்கால் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் குப்பை, மக்கி போனது, அது இதுன்னு சொல்லி மணல் பண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட குப்பை. ஜேசிபி வச்சு அதை ஃபுல்லா எடுக்க முடியல. செக் டேம் இருக்கும்போது அதுல ஜேசிபி வச்சு எடுக்கும் போது அந்த இடிச்சு ஏதாவது ஆகி அந்த ஸ்ட்ரக்சருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உள்ள இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அது கையால தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துச்சு. செக் டேம்ல அந்த 3 ஓட்டம் மாதிரி இருக்குன்னு பாத்தீங்களா? இதை கண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வழியா தான் அந்த தண்ணி வர்றது. மூடெல்லாம் திறக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ இதுல குப்பைகள் நிறைய மங்கி கிடந்தனால மக்கள்லாம் சேர்ந்து போராட்டத்துக்கு மட்டும் மனித சங்கிலி அமைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி இறங்கி வீட்டை நாட்டையும் சுத்தம் பண்றதுக்கும் சங்கிலி அமைக்கலாம். அமைச்சோம். ஒவ்வொரு குப்பையா எடுத்தோம், லாரியில போய் போட்டோம். லாரியில ஒருத்தர் நின்னு அதை எடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் லாரியிலேயே குப்பை. ரோட்ல போகும்போது குப்பை லாரி போனா கூட ஒதுங்கி போறவங்க தான் நாம. ஆனா இளைஞர்கள் ஒன்னு சேர்ந்து லாரியிலேயே நின்னு ஒருத்தர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் குப்பை அள்ளி போட்டாங்க. சரி, ஓகே, கிளீன் பண்ணியாச்சு. வெள்ளலூர் குளத்தை கிளீன் பண்ணியாச்சு. ராஜவாய்க்கால் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. செக் டேம்ஸ் 3 இடத்துல இருக்கு. அந்த 3 இடத்துலயும் இன்னைக்கு சண்டே இதோட சேர்த்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? அடுத்தது பருவமழை இன்னொரு 15-20 நாள்ல வந்துருச்சுன்னா நொய்யல் நதியில தண்ணி வரும். நொய்யல் நதியில இருந்து ராஜவாய்க்கால் வழியா வெள்ளலூர் குளம் நிறைஞ்சிருமா அப்படின்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இதுல இந்த ராஜவாய்க்கால்ல ஒரு பகுதியில ஆக்கிரமிப்பு இருக்கு. ஆக்கிரமிப்புனா ஓகே, என்னடா மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க, என்ன இது ஃப்ராடுத்தனம், அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆக்கிரமிப்புன்றது எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல தண்ணி வளம் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக 1-2 குடும்பமா செட்டில் ஆயிருப்பாங்க. போக போக அது நிறைய குடும்பங்களாச்சு. அப்புறம் அதுல நிறைய இந்த தண்ணி வராத டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா குப்பை போட ஆரம்பிச்சோம். தண்ணி வராம போச்சு. மணல் திட்டுகள் உருவாக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு அரசாங்கமும் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்காதனால நிறைய அதுல குப்பைகள் சேர்ந்து அந்த இடமே வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு, அந்த இடத்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டு அங்க இருக்கிற மக்களை இன்னொரு இடத்துக்கு குடியமர்த்திட்டு அந்த வாய்க்கால் சைட ஃபுல்லா கிளீன் பண்ணாதான் தண்ணி ஃபுல்லா உள்ள வரும். இதுக்கு அரசாங்கம் ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த 1000 குடும்பங்களுக்கும் ஆல்ரெடி ஹவுசிங் போர்டு எல்லாம் கட்டியாச்சு. கட்டி ரெடியா தான் இருக்கு. ஆனா
இதுக்கு மூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸுக்கு தாமதம் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற இந்த உள்ளாட்சி தேர்தல் வரும் இல்லையா, அது இப்ப வந்துடும் அப்ப வந்துடும் இழுத்தடிச்சுட்டே இருக்கிறனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூவ் பண்ணா பெட்டர் அப்படின்றது அவங்களோட ஒரு பார்வையா இருக்கு. ஆனா மழை வந்து எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணாதுங்க. இன்னொரு 15 நாள்ல மழை வரணும் அப்படின்னு மழை வரணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இதை மூவ் பண்ணி இந்த இடத்த சுத்தம் பண்ணல அப்படின்னா இன்னொரு 15 நாள்ல இந்த பசங்க பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்கு வேஸ்டா போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அவங்கள மூவ் பண்ணி அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் விவசாயம் செத்து போகும், விவசாயிகள் செத்து போவாங்க, பல குடும்பங்கள் கஷ்டப்படும். அந்த இடத்துல இருக்க நிலத்தடி நீர் ஆல்ரெடி கீழே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் இவங்களை மூவ் பண்றதுக்கான ப்ராசஸ தமிழக அரசாங்கம் சீக்கிரம் எடுக்கணும்ன்றது அந்த எங்களோட மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்டா இருக்கு. உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க, அந்த ஏரியா மக்கள் கிட்ட பேசுங்க. இந்த 1000 குடும்பங்களுக்கான வீடுகள் ரெடியா இருக்கு. இவங்களை இந்த 15 நாளுக்குள்ள அங்க குடியமர்த்திட்டாங்க அப்படின்னா இது தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைக்க மிகப்பெரிய வெற்றி. ஒரு 1000 குடும்பத்தை யோசிச்சு ஒரு 1,00,000 குடும்பம் வந்து நல்லா இருக்கிறத வந்து தள்ளி போட வேண்டாம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் தூங்க போறது கிடையாது. இனிமே வேலை செஞ்சுட்டே தான் இருக்க போறாங்க. நிறைய கத்துக்குவோம், தமிழ்நாட்டை பத்தி நிறைய படிப்போம். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் போய் இறங்கி வேலை செய்வோம். ஒவ்வொரு ஊர்லயும் அங்கங்க ஒரு லீடர்ஸ் உருவாகணும். அங்க நீங்க அந்த ஏரியா பிரச்சனைகள்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். மக்கள் சந்தோஷமா இருக்கணும். மத்தவங்க கிட்ட கையேந்தாம தமிழ்நாட்டிலேயே நம்ம பிரச்சனைக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு இது ஒரு முக்கியமான மிகப்பெரிய உதாரணம். இளைஞர்கள் காட்டி கொடுத்திருக்கிற உதாரணம். சொல்யூஷன் எங்க நிறைய பேர் கேட்கறது ஈஸி. இங்க ஒரு சொல்யூஷன் நடந்திருக்கு. இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுவோம். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இதே மாதிரி கொண்டு வருவோம். இதுதாங்க தமிழ் பற்று. இங்க எங்களுக்கு ஜாதி மதம் கிடையாது. யாரு என்ன மொழின்னு கூட எங்களுக்கு தெரியாது. இளைஞர் சக்தி தமிழ்நாட்டுக்காக, கோவைக்காக, அந்த கிராமத்துக்காக வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா, அது ஹேட்ஸ் ஆஃப். இதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. எப்ப வந்து அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளும் நம்ம எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்கமே தவிர, அதே மாதிரி அவங்க ஒரு ஹெல்ப் கொடுத்தாங்கன்னாலும் அவங்கள நம்மளை தட்டி கொடுத்து நீங்க செய்யுங்க, நாங்க தம்பிகளை நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு சொல்லும் போதும் அப்ரிஷியேட் பண்ணணும். அதுவும் இளைஞர்களோட கடமை தான். அந்த மாதிரி தான் கோயம்புத்தூர் கலெக்டர் திரு ஹரிஹரன் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் கார்ப்பரேட் கமிஷனர் திரு விஜய் கார்த்திகேயன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நாங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களும் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து இந்த மாதிரி பசங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி இவங்களுக்கு இதை சீக்கிரமா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு சீக்கிரமா இளைஞர்களாலையும் செய்ய முடிஞ்சது. இணைஞ்சு வேலை செய்வோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. தமிழ்நாடு கண்டிப்பா நல்ல தமிழ்நாடா மாறதான் போகுது. அது இளைஞர் கையில தான் இருக்கு அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. செஞ்சுக்கிட்டே இருப்போம். சீக்கிரம் தமிழ்நாட்டை நல்ல தமிழ்நாடா மாத்துவோம். நன்றி.